நாங்களாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், இந்தியை கற்றுக்கவே கூடாதுலாம் நாங்கள் சொல்லலை. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்தியை கட்டாயமாக திணிக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறோமே தவிர, ஒருத்தர் ஹிந்தி விரும்பி படிக்கணும்னு அவர் சொல்கிறத நம்ம ஏன் ஆட்சேபிக்கணும்? இப்போ நிதிஷ்குமார் சொல்கிறார் நீங்கள் ஹிந்தி படிக்கணும்னு அவர் சொல்கிறத நம்ம ஏன் ஆட்சேபிக்கணும்? ஆனால் அதே நிதிஷ்குமார் ஹிந்தி தான் இந்தியாவுடைய கட்டாயமான மொழி அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆட்சேபிக்கலாம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கம். ரொம்ப அவசரமாக ஒரு இயற்கை இடர்பாடில் தமிழகம் தவித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஒன்றிய அரசும் ஒன்றிய நிதியமைச்சரும் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு பதிலாக இந்த வெந்து நொந்து போயிருக்கிற மக்களுடைய இதயத்தில் வேல் பாய்ச்சுற மாதிரி நிர்மலா சீதாராமனுடைய அறிக்கை அமைந்திருப்பதை கண்டிக்கிற முறையில் எங்களுடைய செய்திகளை சொல்லணுங்கிறதுக்காக தான் உங்களை வரவழைச்சோம். குறிப்பாக இந்த மாதம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஏற்பட்ட பெருமழை வெள்ளத்தின் காரணமாக சென்னை மாநகரம் அதை சுற்றி இருக்கிற மாவட்டங்கள் ஒரு வரலாறு காணாத சோகத்தில் மூழ்கியது. ஒரு போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்ததோடைய விளைவாக ஒரு 2 தினங்கள்லேயே ஒரு இயல்பு நிலை சென்னை மாநகரத்தில் மற்ற மாவட்டங்களில் திரும்பியது. இன்றைக்கு வேகமாக மக்களுக்கு நிவாரண உதவிகள் நிவாரணத்தை வழங்குகிற பணி வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பணியிலிருந்து தமிழகம் இந்த நெருக்கடியிலிருந்து தாக்குதலும் தமிழகம் மீளுவதற்குள்ளேயே தென் மாவட்டங்களில் குமரி, நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி போன்ற மாவட்டங்களில் தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, அதே மாதிரி தென்காசி மாவட்டங்களில் ஏற்பட்ட ஒரு மிக வரலாறு காணாத பேரிடர் என்பது ஏற்பட்டு ஒரு மிக மோசமான பாதிப்பு என்பது அங்கே ஏற்பட்டிருக்கு. மற்ற மாவட்டங்களில் கொஞ்சம் நிலைமை சீரடைந்தாலும் கூட இன்றைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இயல்பு நிலை திரும்ப முடியல. பல கிராமங்களுக்கு போக்குவரத்து வசதி ஏற்படலை. 17, 18 2 நாட்கள் நான் அந்த மாவட்டத்தில் போய் பல்வேறு கிராமங்களுக்கு நேரடியாக மாநகரத்தில் மட்டும் இல்லை கிராமங்களுக்கு சென்று பல இடங்களில் பாதிப்பை நாங்கள் நேரடியாக பார்த்தோம். பல இடங்களில் ரோடுகள்லாம் துண்டிச்சு கிடக்குது. தூத்துக்குடி மாநகரத்துக்குள்ளேயே நேற்று 17ஆம் தேதி 18ஆம் தேதி போகிற போது சில இடங்களில் முழங்காலுக்கு மேலே முட்டிக்கு மேலே தண்ணி தேங்கி நிற்கிது, தண்ணி வடியல். அதே மாதிரி அந்த உமரிக்காடு, அந்த பழைய காயல் போன்ற பல இடங்களில் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வாழை தோட்டங்கள் ஸ்ரீவைகுண்டபுரம் தாலுக்காவில் பெரிய அளவுக்கு வாழை தோட்டங்கள் அழிஞ்சு கிடக்கு, நெல் மூழ்கி கிடக்குது. அந்த வாழை தோட்டங்களில் பார்த்தா நூற்றுக்கணக்கான ஆடுகள் செத்து மறந்துக்கிட்டே இருக்கு. ஆடு, மாடு, நாய் போன்ற மிருகங்கள்லாம் நூற்றுக்கணக்கில் செத்து அந்த தோட்டத்துக்குள்ளே இன்னும் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. யாரும் அது உள்ளே இறங்கியே போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய இடர்பாடு. இவ்வளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி இந்த தாக்குதல் வந்த உடனேயே தமிழக அரசு முதலமைச்சர் அமைச்சர்களை உடனடியாக அந்த ஸ்தலத்துக்கு அனுப்பிச்சு அதிகாரிகளை அனுப்பிச்சு இரவு பகலாக மீட்பு பணிகள் பல இடங்களில் ஜேசிபியில் தான் போய் ஜனங்களை மீட்க வேண்டியிருந்தது. ஹெலிகாப்டரில் தான் 15க்கு மேற்பட்ட ஹெலிகாப்டரில் தங்கி தான் அந்த மக்களுக்கு உணவுப் பொருட்கள் போட வேண்டிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி ஓரளவுக்கு படிப்படியாக நிலைமை சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எனவே இப்படி ஒரு இயற்கை இடர்பாட்டை எதிர்த்து தமிழ்நாடு அரசாங்கம் போராடி கொண்டிருக்கிற போது தமிழ்நாட்டு மக்கள் அந்த தென் மாவட்ட மக்களும் சென்னை மக்களும் இன்னும் சோகத்தில் மூழ்கி இருக்கிற போது இந்த மக்களை காப்பாற்றுவதற்கான ஆதரவு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய மத்திய அரசும் மத்திய நிதியமைச்சரும் ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அவங்க செயல்படுகிற நோக்கத்தான் நம்ம பார்க்க முடியுது. நேற்றைய தினம் அவங்க டெல்லியில் கொடுத்துருக்கிற பேட்டி பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை இடர்பாடு பாதித்த மாநிலத்தை பற்றி அப்படியெல்லாம் ஒரு நிதியமைச்சர் பேட்டி கொடுக்க முடியுமா? ஏதோ மாநில அரசு எந்த நிவாரண பணியும் செய்யலைங்கிற மாதிரியும் மத்திய அரசு தான் பூராவிதமான நிவாரண பணிகளையும் செஞ்ச மாதிரியும் எத்தனை மத்திய அரசு அதிகாரிகள் வந்துட்டாங்க? எத்தனை மத்திய அமைச்சர்கள் இப்போ நிர்மலா சீதாராமனே டெல்லியில் உட்காந்து பேட்டி கொடுத்தா எந்த தூத்துக்குடிக்கு வந்தாங்க, கன்னியாகுமரிக்கு வந்தாங்க, எந்த திருநெல்வேலிக்கு வந்தாங்க? ஒரு மத்திய அமைச்சர் வரலையே, ஒரு பாஜக தலைவர் அங்கே வரலையே, தேசிய தலைவர்கள் எதையுமே பார்க்காம மாங்காய் புளிச்சுதா வாய் புளிச்சுதாங்கிறத பற்றி கவலையே படாமல் ஒரு மாநில அரசின் மீது அவதூறு பேசுகிற நேரமாக இது, அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டில் வைக்கிற நேரமாக இது. அது மட்டும் இல்லை, அவங்க என்ன முன்கூட்டியே 5 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் வானிலை ஆய்வு மையத்தில் தகவல் தெரிவித்தோங்கிறாங்க. அதிகாரிகளே என்ன சொல்கிறாங்க, வானவியல் ஆய்வாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களால்
எவ்வளவு கனமழை பெய்யும்னு சொன்னால் அதி கனமழைன்னு தான் நாங்கள் சொல்ல முடியும். அது 20 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டருக்கு மேலே மழை வருதாங்கிறது எங்களாலேயே கணிக்க முடியாது. நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு வேளை முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கலாம் 100 சென்டிமீட்டர் மழை போகுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அவங்க வந்து மத்திய அரசுக்கிட்ட மாநில அரசுக்கு சொன்னாங்களா? மத்திய அரசு அதிகாரிகளுக்கு அவங்க விவரம் சொன்னாங்களா? எங்கேயாவது பத்திரிக்கையில் அறிக்கை வந்திருக்கா? அப்படின்னா 100 கன சென்டிமீட்டர் மழை பெய்யுதுனாக்கா ஏன் நீங்கள் உடனே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க வேண்டியதானே? எனவே முழுக்க ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அவதூறு பரப்புகிற ஒரு செய்தியை தான் அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. இது மாநில அரசை குற்றம் சுமத்தி ஒரு அரசியல் செய்வதற்கான முயற்சியை தான் இருக்க தவிர வேறு இது ஒரு உள்நோக்கத்தோடு அவங்க பேசியிருக்காங்கிறத நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் என்ன கேட்குறேன், இவ்வளவு இடர்பாடு ஏற்பட்டிருக்கு. இன்னைய வரைக்கும் நீங்கள் 10 ரூபா 1 ரூபா மத்திய அரசு நிவாரண நிதி கொடுக்கலையே. நீங்கள் ஏற்கனவே தேசிய இடர்பாடு நிதி பேராண் நிதி அந்த நிதி 450 கோடி ரூபா வழக்கமாக கொடுத்துருக்கீங்க. அதில் கூட 10% நிதியை தான் நீங்கள் ரிலீஃபுக்கு கொடுக்க முடியும், மக்களுக்கு நிவாரணம் கொடுக்க முடியும். மீதி இருக்கிறது பண்ணலாம் கட்டுமான பணிக்கு தான் உயர்த்த முடியும் தான் சட்டம் சொல்லுது. இந்த வெள்ளத்துக்காக தனியான நிதி ஏற்கனவே முதலமைச்சர் வந்து ஒரு 5000 கோடி கேட்டார். இப்போ ஒரு 12000 கோடி கேட்டிருக்காரு. திரும்ப கேட்டு கிட்டத்தட்ட 21000 கோடி கேட்டிருக்காரு. நீங்கள் எவ்வளோ ஒரு 21 ரூபா பணம் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? 1 ரூபா கூட பணம் கொடுத்து பரிதவிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பாக்கெட் பால் வாங்கி கொடுக்கறதுக்கு கூட பணம் கொடுக்காம, ஒரு கவலத்து சோறு கொடுப்பதற்கு கூட நீங்கள் வந்து பணம் கொடுக்காம நீங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு மாநில அரசு அப்படி செய்யலை இப்படி செய்யலைன்னு விமர்சிக்கிறதுங்கிறது ரொம்ப வன்மையான கண்டனத்துக்குரியது. நான் ஒன்றிய அரசை கேட்டுக்க விரும்புகிறேன், நிதியமைச்சரை கேட்டுக்க விரும்புகிறேன். உடனடியாக நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் கேட்டுக்கிற மாதிரி உடனடியாக ஒரு 2000 கோடி ரூபாய் நிவாரண நிதியை உடனே கொடுங்க. இது ஒரு பேரிடரை அறிவிக்கிறதுக்கே வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மத்திய அரசு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையமே எதுக்கு இருக்கு? அப்புறம் ஏன் இது ஒரு இயற்கை பேரிடரை அறிவிக்கக்கூடாது? நினச்சா அறிவிக்கலாம், அறிவிக்க வழியே இல்லைன்னா சொல்கிறதுக்கு வழி இல்லை. அப்போ என்னென்னா உடனடியாக அதையெல்லாம் செய்யாமல் இவங்க வந்து இப்போ நீங்கள் இன்றைக்கி நிலைமை என்னென்னா அந்த இடங்களில் பூரா சுகாதார சீர்கேடு அடைவதற்கான மோசமான நிலைமை ஏற்படுது. அந்த இறந்து போன மிருகங்களையெல்லாம் அப்புறப்படுத்தலைன்னா பெரிய சுகாதார சீர்கேடு ஏற்படும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் கூட இப்போ மருத்துவருடைய குழுவை நாளைக்கு அனுப்புறதா இருக்கோம். எங்களுடைய டைஃபி மற்ற இளைஞர்கள் 100கணக்கான இளைஞர்கள் அங்கே போய் தங்கி இரவு பகலாக அந்த மக்களுடைய சுகாதார பணி மற்ற பணிகளை செய்யணும்னு நாங்கள் பணிச்சிருக்கோம். இப்போ அவங்களாம் அங்கே போயிருக்கிறாங்க. எனவே தமிழக அரசு ஏற்கனவே அந்த அமைச்சர்கள் நேரடியாக அங்கே களத்திலிருந்து பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் நான் வற்புறுத்தி கேட்டுக்கிறது, உடனடியாக அங்கே நீர் வடியாத இடங்களில் நீரை வடிவிப்பதற்கான ஏற்பாடு, குறிப்பாக வந்து இந்த சுகாதார மையங்களை உருவாக்கி மருத்துவ முகாம்களை நடத்தி அங்கே ஏற்பட இருக்கிற மிகப்பெரிய சுகாதார பாதிப்பிலிருந்து அந்த மக்களை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் 1000 அரசியல் பேசுங்க, அது கூட நான் வேணான்னு சொல்லலை. அதெல்லாம் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய தொகையை கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, நாங்கள் பதில் சொல்லிக்கிறோம். அது வேறு. மத்திய அரசு பணத்தையே கொடுக்காம நீங்கள் வந்து வெறும் அரசியல் விதண்டாவாதம் தான் பேசுவீங்கன்னா இது வந்து தமிழக அரசுக்கும் உங்களுக்கு நடக்கிற சண்டை இல்லை. இது தமிழ்நாட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் மத்திய அரசுக்குமான சண்டையாக தான் இது இருக்குது. அப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையோடு மத்திய அரசோ ஒன்றிய நிதியமைச்சரோ விளையாடக்கூடாது. அப்படி விளையாடுவது வன்மையான கண்டனத்துக்குரியது என்பதை நாங்கள் தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். ரொம்ப பாராட்ட வேண்டிய நல்ல அம்சம் என்னென்னா, கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தென் மாவட்டத்தில் 18 பொருட்களை கொண்டிருக்கிற ஒரு நிவாரண அந்த கிட்டு அந்த பை நாங்கள் வந்து வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீடு வீடாக போய் மக்களுக்கு அது கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. கேரள முதலமைச்சர் அவர் நம்ம தமிழ்நாட்டுக்கு செய்யணுங்கிற ஒரு தார்மீகம்தான். கேரள முதலமைச்சருக்கு இருக்கிற அந்த அந்த பாதிப்பினுடைய அந்த வலி நம்முடைய ஒன்றிய அரசுக்கோ ஒன்றிய நிதியமைச்சருக்கோ இல்லாமல் போச்சே. ஏன் அது தமிழ்நாட்டில் ஒரு மாறுபட்ட ஆட்சி இருக்குதுங்கிற ஒரே காரணத்தினால அந்த வலி உங்களுக்கு வரலையா? இந்த ஆட்சி இருக்கிறது தான் உங்களுக்கு வலியாக இருக்க தவிர மக்களுடைய வேதனையும் நெருக்கடியும் வலியாக இல்லையே. எனவே அதை தீர்மானிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்க விரும்புகிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் கூட சென்னை மாவட்டம் சம்மந்தப்பட்ட வரையில்
இது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படிப்பட்ட இடர்பாடு வருவதுங்கிறது மட்டும் இல்லை. அப்படி இடர்பாடுகள் வந்தால் அதை நிரந்தரமாக வந்து அந்த இடர்பாடிலிருந்து பாதுகாப்பாக அந்த இடர்பாடுகளை தவிர்ப்பதற்கு கட்டமைப்பில் என்னென்ன மாற்று ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஒரு 3 மாவட்டங்களை சேர்ந்த ஒரு வல்லுநர் குழுவை உருவாக்குவது என்றும் அவங்களுடைய சிபாரிசுகளை பெற்று உடனடியாக அரசுக்கு கொடுத்து எதிர்காலத்தில் இந்த கட்டமைப்பு பணிகளை செய்ய வேண்டும் என்றும் நாங்கள் வற்புறுத்தலாம் என்பதையும் தீர்மானிச்சிருக்கோங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் குறிப்பிட்ட போது இந்த மழை வெள்ள பாதிப்புகளிலிருந்து மீட்பு நடவடிக்கை அதாவது முன் நடவடிக்கையாக பெருந்திட்டங்கள் 4000 கோடி ஒதுக்கி தந்தோம், மத்திய அரசு ஒதுக்கி தந்தது சென்னைக்காக. அதனை முறையா பயன்படுத்தாமலே எப்படி நீங்க வந்து இந்த மழை வெள்ளத்திலிருந்து மக்களை காக்க முடியும் கேள்வி இருக்கிறாங்க. 2015ஆம் ஆண்டிலிருந்து 2022ஆம் ஆண்டு வரை மத்திய அரசுகிட்ட மாநில அரசு, அதிமுக அரசு, திமுக அரசு எல்லாம் சேர்ந்து 1,27,000 கோடி ரூபாய் வெள்ள நிவாரணமாக நம்ம கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் கொடுத்துருக்கிறது 4,888 கோடி ரூபா, 4.5% தான் நிதி கொடுத்துருக்கீங்க. இது வந்து சென்னைக்கு மட்டும் இல்லை, இந்த 2015லேருந்து 22 வரைக்கும் 7 வருஷத்துக்கு தமிழ்நாடு பூரா கொடுத்துருக்கிறது. இதை போய் எப்படி சென்னைக்கு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னு சொல்ல முடியும்? எனவே ஏதாவது மக்களுக்கு, அதாவது நிதியமைச்சர் சொல்கிறதுக்கு மக்கள் இதெல்லாம் கவனப்படுத்த மாட்டாங்க, மக்களுக்கு விவரம் தெரியாது நினச்சிக்கிட்டு அவங்க ஏதோ பேசுகிறாங்க. ஆனால் உண்மை விவரம் இதுதான். கேட்டது 1,27,000 கோடி தமிழ்நாடு முழுக்க, நீங்கள் கொடுத்தது 4,888 கோடி, 4% தான், 4% தான் கொடுத்தீங்க. இதை கொடுத்துட்டு சென்னை நகரத்தில் ஒன்றும் செய்யல. சென்னை நகரத்தில் ஏற்கனவே 4,000 கோடிக்கு இந்த மாநில பேரிடர் நிதியிலிருந்து மழைநீர் வடிகால் வாய்க்கால் கட்டியிருக்காங்க. அந்த மழைநீர் வடிகால் வாய்க்கால் என்பது ஒரு சாதாரணமான காலத்தில் மழை பெஞ்சால் வடிகிறதுக்கு தான் செய்ய முடியும். இவ்வளோ பெரிய ஒரு பேரிடர் 47 சென்டிமீட்டர் 57 சென்டிமீட்டர் மழை செஞ்சால் எந்த வடிகால் கொள்ளும்? தென் மாவட்டங்களில் 97 சென்டிமீட்டர் மழை பெய்யும், 100 வருஷத்தில் பெய்யாத மழை. இது நிர்மலா சீதாராமனுக்கு தெரியாதா? 100 வருஷத்தில் இல்லாத மழை. இது உங்களுக்கு சொன்ன அதிகாரி இவ்வளோ பேஞ்சிருக்குன்னு உங்களுக்கு சொல்லாமல் விட்டாங்களா? அதனால் அவங்க வேணும்னே இதில் அரசியல் செய்யணும். தமிழ்நாட்டு மக்களை இந்த நெருக்கடியில் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை தமிழக அரசுக்கு எதிராக திசை திருப்பணுங்கிற ஒரு முயற்சி அது. அதெல்லாம் நடக்காது, பகல் கனவாக தான் போகும். வானிலை ஆய்வு மையத்தோடைய அந்த அறிவிப்புகள் சரியாக இல்லை, அவங்க மேல இருக்க நம்பிக்கை இழந்ததா உங்களோட குற்றச்சாட்டு இருக்கு. வருங்காலங்கள்ல இந்த இந்திய வானிலை ஆய்வு மையம், குறிப்பா தென்மண்டல ஆய்வு மையத்தோடைய அறிக்கைகளை தமிழக அரசு பின்பற்ற வேண்டுமா வேண்டாமா? இல்லை, நம்ம அந்த தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் முழுக்க முழுக்க மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் செயல்படுறது. வானிலை விவரம் சம்பந்தமான விவரங்களை எல்லாம் அவங்க கொடுக்கறதா நம்ம நம்ப முடியும். ஆனால் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, போதிய கட்டமைப்பு வசதி இல்லை, அதனால் எங்களால் ஒரு அளவுக்கு மேலே கணிக்க முடியலன்னு அவங்க கையறு நிலையை சொல்கிறாங்க. அதை மத்திய அரசு தான் பதில் சொல்லணும். ஏன் அந்த கட்டமைப்பு வசதிகளை நீங்கள் செய்ய மறுக்கிறீங்க? ஒரு மாநில தென்மண்டல அந்த வானிலை ஆய்வு மையத்தில் போதுமான கட்டமைப்பு வசதி இல்லாத இருக்கிறது யார் பொறுப்பு? நிர்மலா சீதாராமன், மத்திய அரசு தானே பொறுப்பு. எனவே நிச்சயமாக அவங்க சொல்கிற நம்பிக்கையை வச்சு தான் நம்ம செயல்பட முடியும். மாநில அரசு தனிநபர் சொல்கிறத வச்சு நம்ம செய்ய முடியாது. வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லுதோ அதைத்தான் அடிப்படையாக கொண்டு ஒரு அரசு செயல்பட முடியுமே தவிர வேறு தனிநபர்கள் சொல்கிறத வச்சு செய்ய முடியாது. எனவே அந்த கட்டமைப்புகளை பயன்படுத்தணும், அதுக்கு ஒன்றிய அரசு தான் பொறுப்பேற்கணும்னு நான் சொல்லுவேன். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அப்போவிட்டு பணத்தை பேசியதுக்கு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. இந்த கருத்தை, இந்த சர்ச்சையை எப்படி பாருங்க? ஏங்க, இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நிர்மலா சீதாராமன் இது மாதிரி என்னென்ன இதை பயன்படுத்துகிறாங்க. அதாவது நீங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியை கொடுக்கணுங்கிற ஒரு அழுத்தத்துக்கு சொன்னார் அவர். அது ஒரு பெரிய விவாதமாக்கி அதுக்கு நிதி அமைச்சர் பெரிய பதில் சொல்லி, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இவ்வளோ பெரிய வெள்ளம் இருக்கிற போது ஏன் டெல்லிக்கு போனீங்கன்னு அவங்க கேட்டாங்கன்னா இது என்ன கேள்வி? இது மணிப்பூர் மாநிலம் பற்றி எறிகிற போது அவர் மாட்டுக்கு உலகத்துக்கான போய்கிட்டு இருந்தார், உள்நாட்டிலே இல்லையே. ஸோ இதெல்லாம் ஒரு நிதி அமைச்சர் நீங்கள் பணம் கொடுக்க மறுக்கிற போது ஏற்படுகிற இயற்கையான ஆதங்கத்தில் அவர் பேசுகிறார். நீங்கள் நேரம் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்கள பாராட்டியிருப்பார உதயநிதி. நீங்கள் கேட்டால் 2000 கோடி கொடுத்துருந்தீங்கன்னு வைங்க, அதே உதயநிதி என்ன சொல்லியிருப்பார்? 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் மத்திய அரசுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுதான் சொல்லியிருப்பார். நீங்கள் கொடுக்கலங்கிற போது சற்று அழுத்தத்தை கூடுதலாக சொல்கிறார், அவ்வளோதான்.
கட்டமைப்புகளை முறையா வலுப்படுத்தணும்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வெள்ளம் வந்தப்போ ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு. திருப்பூர் IAS அவர்கள் கொடுத்த அறிக்கை வந்து தமிழக அரசு முறையா செயல்படுத்துறேன்னு எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இப்போ 2021 தான் அந்த குழு அமைச்சாங்க. அந்த குழு இப்போ தான் அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, அதாவது ஒரு குழு அறிக்கை கொடுத்து அதனுடைய கட்டுமான பணிகள்லாம் செய்யணும்னா அது எவ்வளோ பெரிய வால்யூம் ஆஃப் ஒர்க் அதுக்குள்ளே இருக்குன்னெலாம் பார்க்கணும். எத்தனை 1000 கோடி அதுக்கு தேவைங்கிறதெல்லாம் இருக்குது. அதுக்கான திட்டமிடல் வேணும். ஒரு ஆய்வு அறிக்கை வந்துட்டதுனாலேயே அடுத்த நாளே அந்த ஆய்வு அறிக்கை அமுல்படுத்திட முடியாது. இப்போ நீங்கள் வந்து சென்னை மாநகரத்துக்குள்ளே இருக்கிற நீர்நிலைகளை பூரா தூர்வாரணும், ஏரிகளை பூரா வந்து தூர்வாரி கரைகளை பலப்படுத்தணும்னா ஒரு 10,000 கோடி 20,000 கோடி பணம் தேவை. தூர்வாரணும்னு சொல்லிடுறது எளிது, ஆனால் அதுக்கான கட்டமைப்பு பணம், அதுக்கான நிதி இதெல்லாம் எங்கேருந்து வரும்? அதை ஆகவே இவங்க வந்த பிறகு தானே அந்த குழுவையை அமைச்சாங்க. குளிச்சு அந்த அறிக்கை வந்திருக்கு, அதன் மீது படிப்படியாக. அதனால தான் நாங்களும் சொல்கிறோம், ஏதோ வெள்ளம் வந்தது, கொஞ்சம் உணவுப் பொருள் விநியோகம் பண்ணோம், நெருக்கடி வந்து நிவாரணம் கொடுத்தோம், அதோட முடிஞ்சு போச்சுன்னு போகக்கூடாது. முதலமைச்சரும் அதான் சொல்கிறார். நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒரு நிரந்தரமான இயற்கை இடர்பாடுலேருந்து பாதுகாப்பதற்கான கட்டமைப்பு உருவாக்கணும்னு சொல்கிறாரு. எனவே அந்த குழுவுடைய அறிக்கையை படிப்படியாக அமலாக்க முயற்சிப்பாங்க. சார், ஆட்சி அரசு 2015 வெள்ளத்தை தடுக்க முடியல, நாங்க வந்து தடுத்துருவோம், விரைவா நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி கடந்த 2 ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்தது வேகமான பணிகள் நடைபெற்றது. இப்போ அதை தடுக்க முடியல. இல்லை 2015 வந்து அது இயற்கை ஏற்படுத்திய பேரழிவு கிடையாது. நிர்வாக கோளாறினால் ஏற்பட்ட பேரழிவு என்பது எல்லாருக்கும் தெரியும். செம்பராம்பாக்கம் ஏரியை வந்து படிப்படியாக திறந்து நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பேரிழப்பு அன்றைக்கி ஏற்பட்டிருக்காது. 300 பேருக்கு மேலே உயிரிழந்திருக்க மாட்டாங்க. இவ்வளோ பெரிய நாசமும் நஷ்டமும் ஆகவே அது நிர்வாக கோளாறினால் ஏற்பட்ட சீரழிவு அது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி மாலை வரை எங்கேயும் வந்து வெள்ளம் கிடையாது, எங்கேயும் வந்து தண்ணீர் தேங்கி நிற்கலை, எங்கேயும் வந்து வீடுகளுக்குள்ளே தண்ணி போகலை. ஏன்னா படிப்படியாக நிர்வாக ஏற்பாடில் படிப்படியாக தண்ணியை திறந்து விட்டாங்க. வடிகால் அந்த மழை வடிகாலில் வந்து தண்ணி வடிஞ்சிக்கிட்டு இருந்தது, பிரச்சனை வரல. ஆனால் 3ஆம் தேதி ராத்திரிலேருந்து 4ஆம் தேதி இப்போ ராத்திரி 12 மணி வரைக்கும் பெஞ்ச ஒரு அளவுக்கு அதிகமான மழை பொழிவு, யாருமே எதிர்பார்க்காத ஒரு மழை பொழிவு. வானிலை ஆய்வு மையமும் இவ்வளோ மழை பொழியுன்னு சொல்லலை, யாரும் எதிர்பார்க்கல. எனவே அப்படிப்பட்ட ஏற்பட்ட இடர்பாடையும் நீங்கள் 2015 இடர்பாட்டையும் முதல்ல ஒப்பிடுறதே வந்து பொருத்தமற்றதுங்கிறத நான் சொல்ல விரும்புகிறது. அவ்வளவு பெரிய, இன்னும் சொல்ல போனால் 2015 ஏற்பட்ட அந்த இதை சமீபடுத்து 1 வாரம் ஆச்சு. ஆனால் இவங்க அடுத்த 2வது நாளே எல்லாத்தையும் சீர்படுத்தினாங்க. மின்சாரம் வந்துருச்சு, மக்கள் இயல்பு நிலைமைக்கு படிப்படியாக திரும்பிட்டாங்க. இதெல்லாம் இந்த அரசுடைய நிர்வாக திறமையை பொறுத்தானே இருக்குது. ஆகவே அன்னைக்கையும் இதையும் நீங்கள் ஒப்பிட முடியாது. இல்லை, எங்களை பொறுத்தவரையில் இன்றைக்கி மத்திய அரசு கொடுக்குற நிதியை பொறுத்து ஒரு மாநில அரசுக்கிட்ட நம்ம கோரிக்கை வைப்போம். 6,000 ரூபான்னு அறிவிச்சிருக்காங்க. 6,000 ரூபா கிட்டத்தட்ட 80% மக்களுக்கு இப்போ நாங்கள் விசாரித்த வரைக்கும் பெரும்பகுதியான மக்களுக்கு போயிருக்கு. குடும்ப அட்டை இல்லாதவர்களுக்கெல்லாம் கூட நாங்கள் கொடுத்துருவோன்னு முதலமைச்சர் அறிவிச்சிருக்கார். மாநில அரசு நிச்சயமாக மத்திய அரசு கூடுதலான நிதி கொடுக்குற போது இந்த நிவாரணத்தை உயர்த்தி கொடுக்க வேணுங்கிற கோரிக்கை கட்டாயமாக நாங்கள் எழுப்போம். மத்திய அரசு நிதியும் அதாவது என்னென்னா அவங்க நிதியும் கொடுக்க மாட்டாங்க, இங்கே அண்ணாமலை உயர்த்தி வாழுங்கன்னு கோரிக்கையும் வைப்பார். அதாவது இந்த பழமொழி சொல்லுவாங்க பாருங்கள், தொட்டிலையும் ஆட்டி விடுறது குழந்தையும் கிள்ளி விடுறதுன்னு. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் போய் அங்கே போய் அந்த நிதியை வாங்கி கொடுங்களேன். நீங்கள் தாராளமாக 10,000 15,000 ரூபா கூட கொடுக்க சொல்லுவோம். மத்திய குழு வந்து தமிழக அரசு செயல்பாடை பாராட்டிருந்தாங்க. ஆனால் அமைச்சர் வந்து தமிழக அரசு ஒன்றும் முறையாக செயல்படல, மீட்பு பணிகள் செயல்படலைன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இன்னொரு தரத்துலேயும் முரண்பாடு இருக்குது. அதிகாரிகள் உண்மையை நேரடியாக பார்த்தாங்க, அவங்களுக்கு ஒன்றும் அரசியல் கிடையாது. ஒரு அதிகாரிங்கிற முறையில் அரசியல் இல்லாமல் நேரடியாக வந்து பார்த்தது நேரடியாக சொல்கிறாங்க. ஆனால் அண்ணாமலைக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் நேரடி போயிடல, அரசியல் தான் அவங்களுக்கு முக்கியமாக இருக்குது. எனவே இந்த அரசாங்கத்தை குறை சொல்கிறதுங்கிறத குறிக்கோளாக வச்சுருக்காங்க. ஒரு உள்நோக்கத்தோடு செய்கிறாங்க. அதிகாரிகள் அப்படி உள்நோக்கத்தோடு செயல்படுங்கிற தேவை உங்களுக்கு இல்லைம்மா. பிஜேபி அரசாங்க அதிகாரியாக இருந்தால் கூட பார்த்ததை அவங்களால மறுக்க முடியல. ஆகவே அவங்க பாராட்டு போகிறாங்க. ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கான வரி பகிர்வு கொடுத்துருக்காங்க. இது மத்திய பிரதேசத்துக்கு அதிகமாகவும் தமிழ்நாட்டுக்கு குறைவாகவும் கொடுத்துருக்காங்க, ஊபிக்கு மிக அதிகமாக கொடுத்துருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க?
இல்லை, தொடர்ந்து நாம் வற்புறுத்திக்கிட்டு இருக்கிறதாங்க. தொடர்ந்து வந்து இந்த வரி பகிர்வில் வந்து தமிழ்நாடு அதிகமான அளவுக்கு உங்களுக்கு பங்களிப்பு செய்யுது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் கொடுக்குற நிதி வந்து பகிர்ந்து குறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. அது நீங்கள் வந்து ஒரு பாரபட்சமான அணுகுமுறை ஒன்றிய பாஜக அரசாங்கம் கடைபிடிக்குதுங்கிறது ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது. இப்போ திரும்ப இன்றைக்கி வந்திருக்கிற செய்தி அதை தான் உறுதிப்படுத்துது. ஏன் வந்து கேரளாவுக்கு குறைவாக இருக்குது, தமிழ்நாட்டுக்கு குறைவாக இருக்குது, ஊபிக்கும் குஜராத்துக்கும் ஏன் அதிகமாக இருக்குது? ஏன்னா அங்கேருந்து எவ்வளோ உங்களுக்கு வருமானம் வருது? ஸோ என்னென்னா அதிகமான வரியை இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறீங்க, ஆனால் கொடுக்கறதுக்கு மனசு இல்லை, குறைச்சி கொடுக்குறீங்க. அமைச்சர் பொன்முடி சொத்துக்குவிப்பு வழக்கில் 3 ஆண்டு சிறை. நீதிபதி வந்து அதிமுக காலகட்டத்தில் வந்து சட்டத்துறை செயலாளர் என்பதாக ஒரு சர்ச்சையே இருக்கு. இந்த கருத்து இல்லை, நாங்கள் வந்து நீதிபதியினுடைய அந்த சர்ச்சைக்குள்ளே போக விரும்பலை. சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு, அதுதானே தவிர நீதிபதி அப்படியேப்பட்டவரா இப்படிப்பட்டவரா அதுங்கிறதுக்குள்ளே நாங்கள் போகலை. ஒரு நீதிபதி அப்படியெல்லாம் பார்க்கணுங்கிறது நாங்கள் சொல்ல விரும்பலை. ஆனால் ஏற்கனவே கீழமை நீதிமன்றம் அவரை வந்து விடுதலை பண்ணியிருக்காங்க, இப்போ உயர்நீதிமன்றம் அவருக்கு தண்டனை வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த தீர்ப்பு இறுதியானதா அந்த தீர்ப்பு இறுதியானதான்னு இப்போ போய் விவாதிக்க முடியாது. ஸோ சட்ட ரீதியாக அந்த நீதிபதியை என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் மேல்முறையீடு செய்வதற்கு 30ஆம் தேதி வரைக்கும் 30 நாளைக்கு அவகாசம் கொடுத்துருக்குறோம். ஒருவேளை அதில் உங்களுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்கலனா கூட நீங்கள் மீண்டும் வாங்க, எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் திரும்பி இங்கே வந்து அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காருன்னா, அப்போ அவர் மேல்முறையீடு மூலம் உண்மையான நியாயத்தை பெறட்டும்னு அவரே நினைக்கிறார். தனக்கு பட்டதை ஒரு தீர்ப்பாக எழுதியிருக்கிறாரு, ஆனால் அது இறுதியானது இன்னும் அவரே முடிவு சொல்லலை. எனவே உச்சநீதிமன்றத்தை அவர் அணுக போகிறாரு. இந்த மாதிரி பிரச்சனையில் மேல்முறையீடுக்கு வழி இருக்கிற போது மேல்முறையீட்டு தீர்ப்பு இறுதியான தீர்ப்பு என்ன வருதோ அதை பொறுத்து தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். அமைச்சருக்கு சிறை தண்டனைங்கிறது வந்து திமுக அரசுக்கு ஒரு பின்னடைவாக இல்லை, இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு குற்றம் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறதுங்கிறது ஒரு பின்னடைவு தான், நான் வந்து இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதனால் பெரிய இது வந்துடும் நான் எதிர்பார்க்கல. இது ஒரு இடைக்கால ஒரு சின்ன ஒரு தடை. அதாவது ஒரு ஒரு மூத்த அமைச்சருக்கு சிறை வந்திருக்கிறதுங்கிறது ஒரு சின்ன இதுதான். பட் அதுதான் இறுதியான ஒரு நாளைக்கு இதே நாளைக்கு விடுதலை ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இன்னும் பல அமைச்சர்கள் வந்து லிஸ்ட்ல இருக்காங்க, அவங்க வந்து அடுத்த வருஷம் மத்தியில வந்து வருவாங்க வெளியே. அந்த வழக்குக்கான ஏங்க அப்படி பார்க்க போனால் இல்லை அப்படி பார்க்க போனால் தமிழ்நாட்டில் இருக்கிற பல முன்னாள் அமைச்சர்கள் மேலே வழக்கு இருக்குது. ஏற்கனவே இப்போ அதிமுகவில் இருக்கிற பல அமைச்சர்கள் மேலே வழக்கு மேல்முறையீட்டில் இருக்குது. மத்திய அமைச்சர்கள் பல பேர் மேலே வழக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து விவாதிக்கிறது இது இல்லை. வந்திருக்கிற தீர்ப்பு, அந்த தீர்ப்பை ஒட்டி நாம் என்ன செய்யலாம்னு பார்க்கலாமே தவிர எல்லார் மேலேயும் வழக்கு இருக்குது அதனால என்ன பண்ண முடியும்? அதனால் இவங்க திமுக அமைச்சர்கள் மேலே மட்டும் இல்லையே வழக்கு, அதிமுக அமைச்சர்கள் மேலேயும் பல பேர் மேலே வழக்கு இருக்குது தான் செய்யுது. அதையும் சேர்த்து சொல்கிறார் அண்ணாமலை. மத்திய அமைச்சர்கள் மேலே பல மாநிலங்களில் இருக்கிற அமைச்சர்கள் மேலே கூட பல வழக்கு இருக்க தான் செய்யுது. எனவே ஒரு ஆட்சியில் இருக்கிற போது தவறு செஞ்சாங்களா செய்யலையா ஒரு வழக்கு வருது, வழக்கு அவங்க சந்திக்கிறாங்க, அது இறுதியாக நீதிமன்ற தீர்ப்பு வருகிற போது தான் ஒன்றை பற்றியும் முடிவு வர முடியும். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பிய அதற்கு பிரதமர் விளக்கம் அளிக்கணும்னு சொன்ன எதிர்கட்சி எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு 4 மசோதாக்களை நிறைவேற்றிருக்காங்க. இந்த போக்கு எப்படி பார்க்குறீங்க? என்ன மாதிரியான எதிர்விளைவுகள்? இல்லை, இதுதான் பாஜகவினுடைய அணுகுமுறைங்க. அதாவது ஒரு மிக முக்கியமான 3-4 மசோதாக்களை வந்து எப்படி எதிர்கட்சி எம்பிக்களே இல்லாமல் நீங்கள் நிறைவேற்றுறீங்களா? உங்கள் பாராளுமன்ற ஜனநாயகத்தை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? ரெண்டாவது, இந்த எம்எல்ஏக்கள் வந்து அப்படி இந்த எம்பிக்கள் வந்து அப்படி இடைநீக்கம் செய்ய வேண்டிய அளவுக்கு பெரிய இது என்ன பண்ணாங்க? ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு சம்பவம் நடக்குது, அதை பற்றி ஒரு பரிபூர்ணமாக விசாரிங்கன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி அமித்ஷா வந்து நேரடியாக வந்து விளக்கம் சொல்லணுங்கிறாங்க. அன்னைய வரைக்கும் விளக்கம் சொல்லாத, அன்னைய வரைக்கும் பாராளுமன்றத்துக்கே வராத அமித்ஷா எல்லாரும் வெளியேற்றின பிறகு வந்து மசோதா நிறைவேற்றி வராரு. இது என்னன்னு நம்ம சொல்கிறது? ஸோ பாஜக வந்து பாராளுமன்ற ஜனநாயகத்தை, பாராளுமன்றத்தை எப்படி கையாளுவாங்கங்கிறதுக்கு இது ஒரு நல்ல முன்னுதாரணங்கிறது தான் அவங்க சொல்லுவோம். ஓகேங்க. இந்தியா கூட்டணி கூட்டத்தில் வந்து பீகார் முதலமைச்சர் ஹிந்தியில் பேசும்போது தமிழக முதலமைச்சர் ஹிந்தி கற்றுக்கணும்னு சொன்னதாக ஒரு தகவல் இருக்கு. இல்லை, இதில் வந்து நாங்களாக இருக்கட்டும் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் இந்தியை கற்றுக்கவே கூடாதுன்னா நாங்கள் சொல்லலை. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இந்தியை கட்டாயமாக திணிக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறோமே தவிர, ஒருத்தர் ஹிந்தி விரும்பி படிக்கணும்னு அவர் சொல்கிறத நம்ம ஏன் ஆட்சேபிக்கணும்? இப்போ நிதிஷ்குமார் சொல்கிறார் நீங்கள் ஹிந்தி படிக்கணும்னு அவர் சொல்கிறத நம்ம ஏன் ஆட்சேபிக்கணும்?
ஆனால் அதே நிதிஷ்குமார் இந்தி தான் இந்தியாவுடைய கட்டாயமான மொழி அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆட்சேபிக்கலாம். மொழிபெயர்ப்பு செய்தவர் வந்து மொழிபெயர்ப்பு செய்ய வேணாம். அது வேறங்க. அதாவது அவர் சொல்கிறாரு, ஒரு இதுக்கு சொல்கிறாரு, அவருடைய அர்த்தம் அவர் வந்து இந்தியை கட்டாயப்படுத்துகிறாருன்னு அர்த்தம் கிடையாது. இந்தி தான் இந்தியாவுடைய அலுவல் மொழி, அதை எல்லாரும் கட்டாயமாக அதுதான் இருக்கணும் அப்படிங்கிற நிலையில் இல்லையே. அப்படிங்கிற நிலையில் அவர் சொல்லலையே. சரி நீங்கள் ஹிந்தியில் பேசுங்க, கற்றுக்குங்க அப்படின்னு பொதுவாக சொல்கிறது என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆகவே பாதுகாக்கிறதுக்காக உடையாம இருக்கிறதுக்காக மென்மேலும் போக்க கையாளுறாங்களா திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள்? அதெல்லாம் கிடையாதுங்க. ஏதாவது ஒரு கூட்டணி கட்சிகளுக்குள்ள பல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்க தான் செய்யும். ஒரு 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 35க்கு மேற்பட்ட கட்சிகள் ஒன்றா இணைகிற போது அதில் சில எல்லா பிரச்சனைகளையும் ஒத்த கருத்தோடு இருப்பாங்கலாம் சொல்ல முடியாது. மாறுபட்ட அணுகுமுறை இருக்கும், மாறுபட்ட கொள்கைகள் இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தில் நாங்கள் ஒன்றா இருக்கோம். என்னென்னா 2024 பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபியை வீழ்த்தணுங்கிறதுல அந்த ஒற்றை அஜெண்டாவில் நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கோம்.